ஜனாதிபதி அப்துல் கலாமை சந்திக்கிறதுக்காக ஆந்திர பிரதேசத்தினுடைய அன்றைய முதலமைச்சர், ஆளுநர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா உள்ள குட்டி குழந்தைங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியமா இருக்கா? இதை பற்றி விவரத்தை உங்களுக்கு சொல்றது அப்துல் கலாமுடைய அன்பையும் ஆசையும் பெற்ற நான், சிவலிங்கம். ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் 2004 செப்டம்பர் மாதம் அப்துல் கலாம் டான்சானியா நாட்டுக்கு போனார். அந்த நாட்டு ஜனாதிபதி கொடுத்த இரவு விருந்தில் கலந்துக்கும் போது அந்த டான்சானியாவில் இருக்க பிரபல மருத்துவரும் சமூக சேவருமான டாக்டர் ரஜினி கானாபர் அப்படிங்கிறவர் சந்திச்சு அவரோட பேசிட்டு இருக்காரு. அந்த நாட்டில் ஒரு விதமான இதய குறைபாடோட பிறக்கிற குழந்தைங்க ரொம்ப பேர் சரியான மருத்துவ வசதி இல்லாமல் செத்து போயிடுறாங்க. அதற்கான அறுவை சிகிச்சை வசதி அந்த நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை அளித்து அவங்க உயிரை காப்பாற்றுற ஒரு வேலையை இந்த டாக்டர் ரஜினி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அப்துல் கலாம் தெரிஞ்சிட்டார். டெல்லி வந்ததும் இந்தியாவுக்கான டான்சானியா நாட்டு ஹை கமிஷனர் ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள டான்சானியாவுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி கிராம பகுதியில் ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்த அறுவை சிகிச்சை உதவி தேவைப்படுற குழந்தைங்களை அடையாளம் காண சொல்கிறார். இப்படிப்பட்ட 24 குழந்தைங்களை அவங்களும் அவங்க அம்மாமார்களையும் ஏர் இந்தியா விமானம் மூலமாக இலவசமாக ஹைதராபாத் கூட்டு வந்துட்டாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற கேர் ஹாஸ்பிட்டல் அதனுடைய சேர்மன் டாக்டர் சோமையா ராஜு அந்த குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த 24 குழந்தைங்க, அவங்க அம்மாமார்கள், அவங்க கூட இன்னும் 2 பேர், மொத்தம் 50 பேர் ஒரு மாதம் ஹைதராபாத் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடு செலவு, மருத்துவ செலவு, தங்குற இட செலவு எல்லாத்தையுமே அந்த கேர் ஹாஸ்பிட்டலுடைய அறக்கட்டளை ஏற்றிக்கிச்சு. அந்த குழந்தைங்களோட தான் அப்துல் கலாம் ஹைதராபாத் ஆளுநர் மாளிகையில் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு அப்துல் கலாமோட பிறந்தநாள், அதாவது 2005 அக்டோபர் மாதம் 15 அவருடைய பிறந்த நாளுடைய முதல் நிகழ்ச்சி இந்த குழந்தைங்களை சந்திக்கிறதா. அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் கையால் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவர் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை கொடுத்து அவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாரு. வெளியே என்னன்னா பூங்கத்தோட இந்த முதலமைச்சர், ஆளுநர், எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. அடுத்த பிறந்த நாளை நம்ம பார்க்கறதுக்கு உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே தெரியாத அந்த 24 குழந்தைங்களையும் உயிரையும் காப்பாற்றினது அப்துல் கலாமோட அன்பும் பரிவும் தான். ஆக்ராவில் இன்னும் ஒரு சிறுமிக்கு ஒரு தீராத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு உதவி கேட்டு அப்துல் கலாமுக்கு அந்த சிறுமி கடிதம் எழுதினா. அது என்னங்கிறத அடுத்த வாரம் சொல்கிறேன்.